அனைவருக்கும் வணக்கம். புதிய யூடியூபரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நமக்கு வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம் அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, லட்சத்துல சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, க்ரோஸ்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா கண்டிப்பா வியூஸ் கொடுக்கவே கொடுக்காது யூடியூப் சேனல். எனக்கு லைவா என்னுடைய சேனல்ல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ் காரணமா நான் வீடியோ போடலைங்க. ஸோ அது எனக்கு போடக்கூடாதுன்னு இல்லை, போட முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால நான் அப்படியே விட்டேன். இப்போ நீங்க எப்படி குட்டி காரணம் அடிச்சாலும் சத்தியமா வியூஸ் போகாது. அவனா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், 3 மாசம் 4 மாசம் இந்த சேனல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நம்ம எவ்வளோ நல்ல கண்டென்ட் நீங்க அழகா ரெடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்க எப்படி போட்டாலும் சரி, வியூஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க புதிய யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மானிடைஸ் வாங்கிடலாம். பழைய யூடியூப் சேனலை நீங்க விட்டுட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா புதுசாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு அப்படிதாங்க ஒரு சேனல் மைண்ட் இருக்கு. பிரெக்னிக் டாக் சேனலை நான் டெலீட் பண்ணலாம்னே இருக்கேன். ஸோ ப்ரெஷருங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மானிடைஸ் வாங்கியிருப்போம், அதுலேருந்து பணம் எடுத்திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நம்ம விட்டுட்டோம். ஆனால் யூடியூப் என்ன பண்ணுதுன்னா நமக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ராப்ளம் கிடையாது. யூடியூப் தொடர்ந்து வீடியோ போடுறவங்களை மட்டும்தான் புஷ் பண்ணுது. நோட்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அப்போ யூடியூப் என்ன நினைக்கும்னா, இவங்களுடைய வீடியோ இவங்க சப்ஸ்கிரைபரே பார்க்கலையே, எப்படி மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் கிரியேட் பண்ணிடும். சோ அதனால தாங்க போகல. இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு என்ன சொல்லலாம், நம்ம மேல இருக்கிற ஒரு தப்புன்னு சொல்லலாம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா யூடியூப்ல வியூஸ் போகலன்னு புலம்பாதீங்க. பிகாஸ் எனக்கே அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு. ஏன் போலன்னு கஜினி பட சூர்யா மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். சூர்யாவை யாருன்னு தெரியல. ஸோ புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம எவ்வளோதான் போல்டாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை நமக்கு வரும்போது தான் அதனுடைய ஃபியர்னஸ் தெரியும். ஸோ இப்போ ஏன் வியூஸ் போகலன்னு ஆராய்ச்சி பண்ணதில் தொடர்ந்து வீடியோ போடாது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் லைவ்ல வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ ஷார்ட்ஸோ லாங் வீடியோ போட்டால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லைவ்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ், ஒரு கேர்ள்ஸ் லைவ்னா பாய்ஸ் வருவாங்க, கேர்ள்ஸ் வருவாங்க, ஃபேமிலிஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஸோ அவங்க ஒரு குருட்டார் தாக்குல சொல்லுவாங்க இல்லையா, அதே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. லைவ்ல வர சப்ஸ்கிரைபர் நாட் எலிஜிபிள். அதுக்கு தான் நான் சொல்வேன் அடிக்கடி, நமக்கு ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸோ இல்லை 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸு பார்த்து நம்ம மனசை மைண்டை அடியாளப்படுத்திக்கிட்டு பண்ற சப்ஸ்கிரைபர் பெட்டர். லைவ்ல யார் வேணா அப்படி போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. ஷார்ட்ஸ் கூட மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்ல வர சப்ஸ்கிரைபர் தான். சரிங்களா? எந்த சப்ஸ்கிரைபர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் லாங் வீடியோ சப்ஸ்கிரைபர் பெஸ்ட். இதுவே நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க போய் கூட செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸ் போடுற சேனல் மட்டும் பாருங்க, ஐ க்ரோ காமிக்கும். லாங் வீடியோ போடுற சேனல் மட்டும் பாருங்க, ஐ க்ரோ காமிக்கும். லைவ் போடுற சேனல் மட்டும் பாருங்க, ஹை க்ரோ காமிக்கும். மிக்ஸ் மேட்சா போடுறவங்களுக்கு டோட்டல் 0. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூடியூப் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுலே யூடியூப் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. அதாவது எனக்கு நான் எது போட்டாலும் வியூஸ் கொடுக்குற ஒரே பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக். ஆனால் யூடியூப் வேற லெவலில் இன்கம் கொடுக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டென்ட் உங்களால் ரெகுலராக என்ன கண்டென்ட்டை மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நம்ம இன்னைக்கு டிவிக்கே சும்மா சொல்கிறேன், தளபதி விஜய் அவங்கள பற்றி ஃபேமஸாக போட்டு நாளைக்கு வேற ஒரு இது போட்டுட்டு நாளைக்கு வேற ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்களா, அந்த சேனல் அன்னைக்கு மட்டும் ஃபேமஸ் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் போகாது. நீங்க போடுறதா இருந்தா அதை பத்தியே போடுங்க. சரிங்களா? இதுதாங்க மெயின் ரீசன் நம்ம சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு பிரச்சனையை இப்ப ஸ்பேஸ் பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா, ஏஐ வீடியோ போட்டு மானிடைஸ் வாங்கலாமான்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ வீடியோ போடலாம். பிகாஸ் யூடியூப்லயே கொடுக்குற ஏஐ வீடியோ போடுங்க, மானிடைஸ் கிடைக்கும். நீங்க வேற இப்போ பின்ட்ரெஸ்ட்
நெக்ஸ்ட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் ஏஐ வீடியோ செம்மையாக ஆல்ரெடி மேக்கில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வந்து போடட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக போட வேண்டாம். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும், ரீயூஸ்டு ப்ராப்ளம் வரும். ஸோ பின்ட்ரெஸ்ட்ல இருந்தாலும் இமேஜ் வந்து எடுத்தாலுமே அப்படியே நீங்கள் போடக்கூடாது, அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் போடணும். ஸோ இதெல்லாமே நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு ரீச் ஆகலன்றது தான் என்னுடைய வருத்தம். பிகாஸ் நான் வந்து 1020 சப்ஸ்கிரைபர்லயே எனக்கு பணம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் தான் பணம் வரும், நிறைய வியூஸ் போனதான் பணம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. 1000 எலிஜிபிள் சப்ஸ்கிரைபர், 4000 எலிஜிபிள் வாட்ச் ஹவர்ஸ், இது இருந்தாவே போதுங்க. எனக்கு ஷார்ட் அண்ட் பீரியட்ல 2.5 மாசத்துல மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சிலருக்கு நான் 1 மாசத்துல கூட மானிட்டைஸ் ஆன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் நான் லாங் வீடியோ போட்டு மானிட்டைஸ் வாங்கினேன், அதனால என் சேனல் யாருக்கும் ரீச் ஆகல. இப்போ நான் ரீச் கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது. பிகாஸ் எனக்கு தினைக்கும் ஒரு மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் ஆகுறாங்க, தினைக்கும் வந்து நான் நிறைய என்கொயரிஸ் வந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி 2 பேருக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க இப்ப நம்ம சேனல் வந்து வியூஸ் போகலன்ற தாட்ல பாக்குற பீப்புள்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சேனல் நிறைய ரீச் கொடுக்கும். பிகாஸ் இது அந்த ஷார்ட் அண்ட் பீரியட்ல பார்த்து ரீச் ஆனதுனால நிறைய பேருக்கு தெரியல. சில பேர் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே மானிடைஸ் வச்சுட்டு இல்லை, அதனால என்னுடைய சேனல் எல்லாருக்கும் தெரியல. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது தெரிஞ்சுக்கலன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நீங்க ஒரு சேனல்ல ஒரு மொபைல்ல எத்தனை மெயில் ஐடி வச்சிருந்தாலுமே டிலீட் ஆகுது, உங்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்கான எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேளுங்க. 89 460 14 557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். கண்டிப்பா மறக்காம நீங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏஐ வீடியோ போட்டே செம்ம வியூஸ் போகுது ஒரு சேனல், அசுர சுக்கரன். அந்த சேனலுக்கு நான் இப்போதாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், வேற லெவல்ல வியூஸ் போகுது. ஸோ கண்டிப்பா ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்கணும். நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், ரீசார்ஜ் பண்றோம், மைக் வாங்குறோம், ஸ்டாண்ட் வாங்குறோம், இது எல்லாத்தோடைய பேஸ் எப்படி நம்ம சேனலை ரன் பண்ணணும், எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கத்துக்கணும். அப்படி நீங்க கத்துக்கலன்னா நம்ம என்னதான் வாங்கினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்களுக்கு என்ன முக்கியம், எப்படி பேசணும், எப்படி ஊக் பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து என் சேனல் ஒரு ஸ்கூல் மாதிரி, இது இப்படிதான் இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வெளியே போன ஸ்டூடெண்ட்டுங்க IPS IAS இந்த மாதிரி நிறைய போவாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல, உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல. ஏன்னா வியூஸ் போகாம இல்லை, தேவைப்பட்டவங்க மட்டும் தான் சேனலை பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 10,000 நியூ யூடியூபர்ஸ் ஓப்பன் ஆனா 10,000 வீடியோஸ் இருக்கும். யூடியூப் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்கும். அதே போலதான் நம்ம சேனலும் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.